என்னடா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் பொழுது வந்தோட முதுக பண்ணவன் வணங்கணும். என்ன காரணம்? காரணம் இல்லாமல் தோரணம் கட்டக்கூட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவுதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் மென்மேல் வளர்வதற்கு யாருடைய ஆசை இருக்கணும் அப்படின்னா குல தெய்வங்களுடைய ஆசை எடுக்கணும். இந்த இடம் சிறப்பா இருக்க என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமானை வணங்கணும். அந்த திருப்பரங்குன்றத்தில்
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இங்கு பள்ளியை நடிக்கும் ராதாஸ்ரீ என்ற காளீஸ்வரி அவர்களுக்கு விழா குழுவினராக சார்பாக மலர்மாலை அணிவித்து பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடி போத்தி மலர் மாடி சூடிய கிராமத்தினருக்கு எனது சார்பிலும் எனது கலைக்குழுவே சார்பிலும் நன்றி நன்றி வணக்கம். செல்லத்தா செல்ல மாறியத்தா என் சிந்தையில் வந்து அறிவினாடி செல்லாத்தா செல்ல மாறியாத்தா உன் சிந்தையில் வந்து அறிவினாடி இந்த ஜென்மம் முழுதும் என்ன பயன் என்று சொல்லடியாத்தா செல்ல மாறியாத்தா தேங்காய பறிச்சுக்கிட்டு
ஜென்மம் முழுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா என்னாத்தா மாரியாத்தா உன்னை காணாத்தா குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் ஐவக நிலங்களில் குறிஞ்சி நிலமே எங்களுடைய நிலப்பரப்பு. குறிஞ்சி நில கொட்டவனுக்கு மகளாக பிறப்பட வைத்து என்னை கற்றவரிடத்திலும் பெற்றவரிடத்தில் பள்ளி என்று பேரு விளங்க செய்த வள்ளலே ஐயனே கோடான கொடி நன்றிகள். இருந்த பொழுதும் எதற்காக வந்திருக்கேன், என்ன காரணம்ன்றவர் தெல்ல தெளிவான முறையில் அண்ணா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீல்ல? ரொம்ப நாள் கழித்து சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு அண்ணனை. சரி சந்திச்சிருக்கேன், காலத்துல முடி விட்டுருங்க. சரி அண்ணன் வயசு இருக்கண்ணே, நல்லா இருக்கீல்ல? சரி எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுல நானும் நல்லா இருக்குன்னு வந்திருக்கேன். நான் மட்டும் கதறிக்கிட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஒருத்தர் காவலா காத்துக்கிட்டு நிக்கிறேன். ஆமா 5 வயசுல அறியாத பருவத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு. 5 வயசுன்னு முடியாது குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துல காதல்லாம் தெரியாது. அந்த பருவத்துல வந்து அவர் காதல சொன்னார். இப்ப பருவம் முடிஞ்சு 13 வயசு ஆகுது. மன்னிக்கணும், இந்த 12 வயசுக்கும் இந்த 13 வயசுக்கும் இடைப்பட்ட வயசு. இந்த இடைப்பட்ட வயசுல எனக்கும் காதல் வந்திருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா ஆமா காதல். ஏன்னா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னால என்னுடைய காதலுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல அவருக்கு. என்ன அப்படின்னா மனசு மட்டும் தாங்க. 5 வயசுல பார்த்தோமே, இப்ப எப்படி இருக்கான்றது மனசு மட்டும் இருந்தாலும் ஓடோடி வந்திருப்பார். இது வரைக்கும் வரவில்லை. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குலக்கடவுள், அந்த முருகப்பெருமானை தாங்க சொல்றேன். ஏன்னா குலக்கடவுளை போய் குடும்பம் நடத்த முடியுமா? ஆனா நான் என்னால முடியும். முடியும். ஆமா, கையெடுத்து வணங்கக்கூடிய கடவுளை கணவனா அடைய முடியுமா? முடியாது. என்னால முடியும். எப்படி முடியும்? அதுதான் உண்மை. என்ன அவருக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வைராக்கியத்தோட நிக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஏமா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கேன், நீ 2ஆம் தடவை வாக்கப்படணும்னு ஆசைப்படுறீ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? கேட்கக்கூடிய வயசு கிடையாது. ஒரு அரை கண்ணத்துல அடிச்சா அடிச்சாலும் பரவாயில்ல. ஆமா, அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரிண்ணா, என்னோட கல்யாணம் பண்ணிக்கிறேன். தலையெழுத்து என்ன செய்ய? சரிண்ணே, அப்படி இருக்கனால தென்றலா பார்ப்போம். உள்ளுறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமாம் காதல், கண்கள் உறங்கிடுமாம் காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா.
காலத்துல அந்த பாட்டுக்கெல்லாம் காதல் வரும்னா, ஆனா இப்ப இருக்கிற பாட்டுக்கு காதல் வரும்னு நினைக்கிறீங்களா? வந்த காதலும் ஓடி போயிடும், மறந்து போயிடும். ஒரு விஷயம்னா செந்தில் அண்ணா இந்த விருப்பத்தோட கேட்டுக்கிறேன், காதல் மட்டும் பண்ணாதீங்க, கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க. நீங்க மட்டும் காதல் பண்ணா நாங்க மட்டும் பண்ணக்கூடாது. என்னப்பா இது? இல்லண்ணா ஏண்டா சமயமுத்து என்ன எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்களா? என்ன நீ மஞ்சத்தடைய வச்சுக்கிட்டே மேடைக்கு மஞ்சக்கயிறு வச்சுக்கிட்டே வர்றியா? ஆமா. ஏன் சொல்ற அப்படின்னா, கல்யாணத்தை பண்ணிக்கிறோம், அப்புறமா காதல் பண்ணுவோம். ஏன் சரி வேணா ஏமாத்திட்டு போயிருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கலேன், எப்படி வேணாலும் ஏமாத்த முடியாது, காலுக்குள்ள கிடந்துதான் ஆகணும். ஆமா. அப்படின்னால அதாவது இன்னைக்கு வந்து 2 மணிக்குள்ள 3 மணிக்குள்ள வந்து முருகப்பெருமான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணுங்க. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிருவேன். எதுக்காக இருக்கணும்? ஆமா, கூட்டிட்டு ஓடுறதுக்கு தோதான இடம் தான். வெட்டோடைய கண்டுபிடிக்க முடியாதுன்றீங்களோ? தெரியாம போயிருவேன். வேணாம், உங்களோட அனுமதியோட உங்களை சேர்த்து கூட்டிட்டு போயிடுறேன். அந்த காலத்துல இருந்து அப்பாட்டி வச்சுக்கிறது நீ எதுக்கா வந்திருக்க? ஒரு புடிச்சனா 2வது புடிச்சதானே? அது மாதிரி அந்த காலத்துல இருந்து அத நீ இந்த ஊருக்குள்ள சொல்லி அசிங்கப்படுத்துற. என்ன ஒரு அநியாயத்தனம், நீ கொலவெறித்தனமா இருக்கிறோம்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணதான் நீங்க கல்யாணம் பண்ண முடியும். இந்த ஜம்மத்துல நான் கல்யாணம் போக மாட்டேன். நான் கிளவியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கல்யாணம் பண்ண விடவே மாட்டேன். இந்த கல்யாணம் பண்ண பண்ணு, காலகாலத்துல கூட்டிட்டு கூட ஓடி போயிரு. இந்த சீரெல்லாம் கொடுப்பீல்ல, எதுக்கு? இப்ப விக்கிற விலைவாசிக்கு நகை நட்டுலாம் போட முடியாது, நட்டு தான் போட முடியும். இந்த பாத்திர மண்டபம்லாம் கொடுப்பீல்ல, அது நீயே கூட்டிட்டு போற இடத்துக்கு உனக்கு எதுக்கு பாத்திரம்? முருகனுக்கு 2 வாட்டி தண்டியா? உண்மையா சொல்ல தெரியா? நீ நல்லமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆசைப்பட்டதை எல்லாரும் வாங்கி கொடுக்கணும், அன்பாக புருஷனை வாங்கிக்கிறணும். அப்படின்னால அந்த அன்பான புருஷன் அன்பான பேசணும், ஆசைகளை வாங்கி கொடுக்கணும், கேட்டதெல்லாம் எல்லாமே செய்யணும். அப்படின்றதுனால எல்லாமே செய்யணும், ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி கொடுக்கணும். வேற எதுவும் நினைச்சுக்கிறாது, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அப்படின்னால ஆசைப்பட்டு பார்த்தா ஆசைப்படி இவாசப்படி பள்ளியாசப்படி புருஷன் அமைஞ்சது அடியம்மா 1000 வாங்கி கொடுத்தாரே. ஆசைப்பட்டு பார்த்தா இவான பொண்ணு, ஆசைப்படி புருஷன் கிடைக்குது அடியம்மாடி 1000 வாங்கி தருத்தவே, அடியம்மாடி 1000 வாங்கி தருத்தவே. ஒன்னு சொல்ல மாட்டாண்டி அடையின்னாச்சு சம்மதம் வந்தாச்சு, அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. அம்மாடி இதுதான் காதலா? இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு வேணும் தானம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், நல்ல ஊருக்கு வாங்கி வந்து போடு நேரம். ஊத குளிர காத்து அது ஊசி
வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஒரு கொள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி அதை என்னென்னமா பேசுறாக, அது நிஜமா? என்னம்மா இது வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, இப்ப எல்லாத்தையும் போகும் இல்லன்னு இது வேற மாதிரி தெரியுது. வேற மாதிரி எப்படி? இப்ப பாட்டு என்னவோ படிச்சீங்களே, ஒண்ணுமே ஊருக்குள்ள நினைக்கல. இது பாட்டுப்பா, நம்மள நினைக்க வைக்கிறது. நீ எனக்கு தங்கச்சி பா, அது யாவும் இருந்தா சரி சரி. ஊருக்குள்ள ஒன்னையும் பத்தி அவரையும் பத்தி அதை என்னென்னமா பேசுறாங்க, அது நிஜமா இல்ல பொய்யா, அத நீதான் சொல்ல வேணும் வள்ளி. நான் பாட்டில் படிச்சு நின்ற முட்டையிலே அன்னக்கிளியே சொல்லக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா, ஏ அம்மா அம்மா அன்னக்கிளியே சொல்லக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா. பச்சை மலை பக்கத்திலே மெய்யுன்னு சொன்னாங்க, மெய்யுன்னு சொல்லையிலே நியாயம் என்ன கண்ணா? கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலை வாசி வைக்கலடி, அட என்ன மயக்குதடி, அட கொஞ்சம் போடி வைக்கண்டானா, போடி போடி சும்மா போடி போடி. பக்கத்துல பட்டுல ரோஜா, பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, என்னைக்கு என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாட்டியோ, எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி, எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டியோ, எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி. மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா நடக்கிடுவோம் மனிதா, அந்த ஆண்டு வந்து சாவி கொடுத்து ஆட்டு வைக்கிறான், அதை யார் மனது யாரை இருந்து போட்டு உடைக்கிறான். முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா, கை இருக்குது நாள் இருக்குது முத்தையா, இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா. ஓடி போக முடியுமா முடியுமா, கருவாப்பையா கருவாப்பையா ஓம் புருஷன், கருவாப்பையா கருவாப்பையா, ஏ கருப்புத்தா எனக்கு புடிச்ச கலரு, ஏ கருப்புத்தா எனக்கு புடிச்ச கலரு, நோனோ அவ கையிருந்து என்ன வாசி டவுட்டு மாசி போரு, கருப்புத்தா எனக்கு புடிச்ச கலரு கலரு கலரு.
ஒரு நச்சின்னு ஒண்ணு கொடுப்பாட்டி அயிருந்த வாங்கி தரட்டுமே அயிருந்த வாங்கி கொடுத்தாரு. ஆமனே இது ஊரை நான் அவரை நினைச்சு பாடுனேன். நீங்க யார நினைச்சு பாடுனீங்க? நான் என் பொண்டாட்டி வள்ளியை நினைச்சு பாடுனேன். அவங்க வெறும் வள்ளி தானா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு அமைச்சிருக்காரு எப்படி முருகன் வள்ளி. அதான தங்கச்சியும் வள்ளி அவரை பூதி அந்த வச்சுறேன். இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேட்க முடியாது. ஏத்தா ஏன் இவ்வளவு தூரத்துல போய் உட்காந்துருக்கீங்க? அதுவும் சிரிப்பு தானே. கிட்டத்துல வந்து உட்காரலாம்ல. கல்யாணம் பண்றீங்கல்ல, எனக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன செய்வீங்க? என்ன சொல்லி கொடுக்கணும்? ஆமா, கல்யாணம் பண்றது வந்துட்டேனே. கல்யாணம் பண்றதுக்கு இந்த திருமங்கலியம்லாம் தாலி கட்டுவாங்கல்ல, அது மஞ்ச கயத்துல கட்டுறது நல்லதா? இப்ப தங்கத்தால செயினா வாங்கி போறீங்களே, அது நல்லதாத்தா? சத்தமா சொல்லுங்க. குழந்தை மட்டும் போட்டீங்க, சிரிப்ப பாருங்க. மஞ்ச கயத்துல கட்டலாமா, அது நன்மையா? இல்ல தங்கத்தால இப்ப வந்து செயினா போடுறீங்கல்ல, தாலி செயினா, அது நல்லதா? மஞ்ச கயிறு தான் என்ன புனிதமானது வந்து மஞ்ச கயிறு தான். அதுக்கப்புறம் அந்த மஞ்ச கயத்துல தாலி போடுறீங்க, காசு மணி தாயத்து எல்லாம் அலங்கார பொருள்லாம் இருக்கு, அதை பூரா போடுறோம். ஆனா அந்த மஞ்ச கயத்துல போடக்கூடாத ஒரு பொருள் இருக்குதா? எல்லாமே அலங்கார பொருள் போடுறோம், கயிறு வரைக்கும் நீல வரைக்கும் போடுறோம். ஆனா இந்த மஞ்ச கயத்துல போடக்கூடாத ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருளை தான் போட மாட்டீங்க? ஏன்னா சக்தியாகப்பட்டவர் குளிக்க போகும்போது, நீராட போகும்போது தன் மகனை விநாயக பெருமான காவலுக்கு வச்சுட்டு போறார். அதாவது விநாயக பெருமான் தேவர்களே அவர் வந்து ரொம்ப அழகான வரம். தன் பிள்ளை அழகா இருக்கணும்னு சோடிச்சு அலங்காரம் பண்ணி வெளியில கூட்டிட்டு போவாங்க. பாக்குறவங்க நல்லா அழகா இருக்குன்னு சொல்லட்டும் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. அப்ப இந்த விநாயக பெருமான் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா இருக்கிறனால காவலுக்கு நிலப்ப யாரும் வந்தா உள்ளே அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிறாங்க. அப்ப தன் மனைவியை பார்வதி அம்மா பாக்குறதுக்கு சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் வந்து உள்ள போகணும்னு சொல்றார். இப்ப உள்ள போகும்போது அனுமதிக்க முடியாது, எங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விநாயக பெருமான் சொல்றார். ஏப்பா நீ சிறுபிள்ளை தனமா பேசுற, நான் யாரை தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன், நீ யாராக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றார். ஓ உன்னுடைய அப்பா தாப்பா, அதனால நான் இப்ப தாராளமா உள்ள போகலாம், அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு ஏதோ பிள்ளையில இருந்தா ஒத்துக்கணும். அவர் பிடிவாதம் பண்றார். இப்ப கோபமெல்லாம் அதிகரிக்கிறது. இப்ப முக்கோடி தீவிரம் எல்லாமே கீழே இறங்கி வர்றாங்க. ஆகா சிவபெருமானுக்கு கோபம் தான் தாங்க முடியாது, இது பெரிய பிரச்சனையா போயிடும், லோகமே திண்டாடிடும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. புத்தி மதிகள் விநாயக பெருமான் சொல்றார். சொல்லும்போது அவர் கேட்கும்படி கிடையாது. இறுதியாக சன்னி பகவான் வர்றார். சன்னி பகவான் வந்து சொல்றார், தவறெல்லாம் பேசக்கூடாது, உங்க அப்பாவோட தந்தையோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்றார். அதுக்கும் கேட்க மாட்டார். அப்போ எல்லாரும் என்னோட சண்டையிட்டு ஜெயிச்சுட்டு நீங்க உள்ள போங்க அப்படின்னு இறுதியா சொல்றார். இப்ப கேட்காத போது இந்த சன்னி பகவான் பார்வைய ஏற்கனவே பார்வதியமா ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பார்வை விநாயக பெருமான் மேல படக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பார்வை படக்கூடாது அப்படின்னு இப்ப பார்க்க கூடாது இல்லையா? இப்ப சன்னி பகவான் தான் பார்க்க கூடாது, அவருடைய யாவும். இப்ப இந்த கோபம், அவருடைய கோபம் யாருடைய பார்வைப்பட்டது அப்படின்னா சிவபெருமனை வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? சூலாயுதம். அந்த சூலாயுதம் விட்டது இரும்பு, இரும்புனால் செய்யப்பட்ட சூலாயுதம். அந்த இரும்பு மேல சன்னி பகவான் பார்வைப்பட்டது. இந்த சன்னி பகவான் பார்வைப்பட்டவுடன் விநாயக பெருமான் தலையை துண்டிக்கப்பட்டது. இப்ப சன்னி பகவான் பார்வைப்பட்ட சன்னிப்பட்ட பார்வை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது கர்ம பொருளாகும், அதை நம்ம அனுபவிக்க கூடாது, அதெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுரும். அப்ப இரும்பு பறவை ஏற்பட்டது. இப்ப தலையில வந்து கேர்புல்லாம் குத்துறீங்க, அது கீழே போட்டோன்னா துரு பிடிச்சா என்ன ஆகும்? இரும்பு. அதாவது கூக்குகள்லாம் கயத்துல எடுத்தோம்னா ஆத்தாமர்களும் மஞ்ச கயத்துலையும் கொடுத்து போடுவாங்க. இந்த மஞ்ச கயத்துல அது துரு பிடிச்சா இரும்பு. அந்த இரும்பை வந்து நம்ம கழுத்துல போடக்கூடாது. ஏன் என்ன மஞ்ச கயத்தோட இருந்தாலே என்ன தாலி கட்டுறதுக்கு கொண்டுட்டி மாத்துக்கு விட்டா கட்டிட்டு பெரியவளையே.
அப்ப அந்த பொருள் எல்லாம் கோயிலுக்குலாம் போறோம்ல, கோயிலுக்குலாம் நம்ம யாரு வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், புரிஞ்சு முள்ளையாரும் நல்லா இருக்கணும் அந்த சாமியை கும்பிட போறோம். சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி அனுபவிக்காத பொருள் எல்லாம் நம்ம அனுபவிச்சோம் அப்படின்ட்டா குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் நம்ம தவிர்த்திடணும். அப்படின்றதுனால நான் அந்த மஞ்சள் எதுக்கு தாங்க காவலா காத்துக்கிட்டு நிக்கிறேன். ஆமா அப்படின்னு காவலுக்கு போச்சிருக்காரு யாரு? எங்க அப்பா. எங்க அப்பாட்ட கேட்டேன், இப்ப காவலுக்கு இத்தனை 7 அண்ணன் தம்பிகளா இருந்தோம், என்ன காவலுக்கு போச்சிருங்களே அப்படி. குல வழக்கமா நேத்து கிடையாது அப்படின்னு சொன்னார். எனக்கு சரி அப்பா சொன்ன மாதிரி தட்டக்கூடாது இல்ல அப்படின்ற வார்த்தைக்கு காவலுக்கு நானும் வந்திருக்கேன். யாரெல்லாம் துணைக்கு வந்திருக்காங்க அப்படின்னார். யாரெல்லாம் வந்திருக்காங்க? அண்ணனும் தோழிமார்கள் துணைக்கு வர்றாங்கம்மா, நீங்க கவலைப்படாம பயப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சரிங்கப்பா நானும் காவலுக்கு தைரியமா வந்துட்டு, நான் காவலுக்கு நான் வரலங்க, காதலிக்கு தான் வந்திருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க காவலுக்கு வந்திருக்கான், வள்ளி காவலுக்கு வந்திருக்கான். அது பொய்யான வார்த்தை. உண்மையான வார்த்தை என்ன அப்படின்னா, நான் சொல்றேன் இந்த ஊர்ல நான் காதலிக்க காட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஏன்னா அவர் காட்டுக்குள்ள தான் வந்து காதல சொன்னார். அதே மாதிரி அவர் காட்டுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமா வந்திருக்கேன். அப்படின்றதுனால பூவர செம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு. பூவர செம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, அவிரி போல பொங்குற பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசை பாடாது. தூது போறையிலே கையிலே துடிக்குதே மயிலே மயிலே, தூது போறையிலே கையிலே துடிக்குதே மயிலே மயிலே, பட்டன போய் பார்த்தாயா ஆத்தூர் செய்தி கேட்டாயா, பட்டன போய் பார்த்தாயா ஆத்தூர் செய்தி கேட்டாயா, கிழக்கே போகாதே சாயந்தர தோடு சம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசை பாடாது. தையிலே நிச்சயதார்த்தம், தையிலே நிச்சயதார்த்தம், மேகம் வரும் பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாது. மயக்கம் பூமாலை போல் உடல் மணக்கும், இதழ் மேலே இதழ் மோதும் தக்க இன்பம் தோன்றுது எனக்கும். இது கால தேவனின் கலக்கம், இது காதல் என்பது பழக்கம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறப்போகும் துன்பத்தின் துவக்கம்.
மதியும் நிலவும் கொடியும் நீரும் மடியில் சாய்ந்தால் என்ன பசும்பாலை போலே நேரியும் அழகி பார்த்தால் என்ன பசியும் பாலும் தேரும் நாள் உலகம் மறந்தால் என்ன தினமோடியாடி போயும் முன்னி உலகம் அறிந்தால் என்ன உறக்கிலே சுகம் கிடையாது அணைக்கடி தயக்கம் என்ன இது ஓட்டை நீடு 9 வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன இது மாலை நேரத்து மயக்கம் கால தேவனின் கணக்கம் முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல் தானே மனமோடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதைதானே முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல் தானே மனமோடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதிதானே பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தால் காதல் நீதானே இது மேடு பள்ளம் தேடு முள்ளும் போகும் ஞான தேடி இது மாலை நேரத்து மயக்கம் காமதேவனின் கலக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எறப்போகும் துன்பத்தின் துவக்கம் இது கால தேவனின் கலக்கம் எல்லாம் தூங்குது ஏத்தா இருக்காமா சாப்பாடு எப்படி சாப்பாடு சாப்பாடு இல்ல சாப்பாடு ஐயோ நாட்டுக்கோழி திட்டு வந்துருக்கு நாட்டுக்கோழிங்க எழுப்போடுக்கா என்ன இனிப்புடுக்கா அனுப்பிடுக்கான்னு இருக்கு அட எழுப்போடுக்கா பேச்சியாத்தா எந்திரித்தா அந்த ரோஸ் கலர் சேலை பொம்பளை எழுப்போடு அந்த பொம்பளைய தட்டி விடு இப்ப எந்திரிக்கலன்னா நான் வந்து உன் பக்கத்துல படுத்துக்குவேன் அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்குதா எங்களை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க பாட்டுல படுத்து தூங்குனா நல்லா இருக்குதா பொழப்பு நல்லா போச்சா ஆடே அப்பாடே அந்த பச்சை சேலை எழுப்பிடு அந்த போர்வை பத்திரிக்க பொம்பளை எழுப்பிடு எல்லாம் எங்க ஆத்தா பேச்சு அம்மா பண்ற வழிதான் காசு போச்சுன்னு இல்ல வந்திருக்கிற அப்படி அப்பா இவ்வளவு நாள் எங்களை 4 சூத்துக்குள்ள வச்சு கூட்டியிருந்தாரு பாரு சொல்லி சிரிக்கிறத அவருக்கு புரியுது 4 செவத்துக்குள்ள படுத்தாலும் படுத்திருப்பா கைப்பி வீட்டுக்கு போறேன் அத்த பச்சை தலை நீ வாடகை எந்திரிச்ச உடனே வீட்டுக்கு போறா இது வேற சேலை கூட நான் தோச்சு தரேன் உட்கார்த்தா இங்க வருமா மும்பிட்டு வெளியில இப்படி காத்தடிக்கும் போது யாருக்கா தூக்கம் வராம இருக்குமா வருமா இருக்குமா இருக்குமா உங்களை தூக்க வராம இருக்குமா அம்பளார் மாதிரி நம்மளோட உட்காந்துட்டே இருப்பாங்க இல்ல அப்பா கண்ணு கத்துமா காவல் பார்க்க சொன்னாரு இவ்வளவு நாள் எங்களை 4 சூத்து ஏன் இந்த ஆல்ரவுண்டுக்கார வாயில என்ன இருக்குது சிங்கச்சா வந்தா பேசுவியா அதனாலயா இல்ல அசந்து போயிட்டோம் நேத்து மட்டும் இழுச்சு பேசுன இன்னைக்கும் பேச மாட்டேங்கிற அத்தனை மனசுல இருந்தா போதும் சரியா பேசு அதே பேசிட்டு நீ வாட்டில எனக்கானு உட்கார்ந்துருக்க பேசலன்னு வச்சுக்க ஆல்ரவுண்ட் தூக்கி போட்டு நொறுக்கிடுவேன் நானு பேசி எதுக்கிட்ட வந்தேன்னு கேளு
கேட்டுட்டு அங்கிட்டு சிரிக்கிறியே அப்ப அவ்வளவு கேவலமா இருக்கேன் மோரே நேற்று ரம்யாட்ட மட்டும் பேசுனா அத்தாச்சி வேணும் நீ அத்தை வேணும் உங்களுக்கு மரியாதை இருக்குல்ல அத்தைட்ட பேசாத பொண்ணு கிடைக்கும். அப்ப பொண்ணு வேணாங்கிறா ஒன்னா அத்தைய கட்டிக்க இல்லாட்டி அத்தைய கட்டிக்கவா? உங்களை விளையாடு பழகிக்கலாம் சொல்லு. அப்பா கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாங்க. நாங்களும் காவலுக்கு வந்துட்டா வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா வந்தோடனே செஞ்சா நல்லா இருக்குமா அந்த பிள்ளை சொன்னுச்சுல நான் ஒருத்தர் வேண்டிட்டு உனக்கு அனுபவம்டா வந்த உடனே செஞ்சா எப்படி நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் மட்டும் அனுபவம் உங்களுக்கு மட்டும் அனுபவம் இல்ல அண்ணா உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்குது இன்னைக்கு ரொம்ப பேசுற வேண்டாம் அப்புறம் வாயை பூட்டி நான் என்னைக்கு பேசுனேன்? அப்புறம் இன்னைக்கு ஏன் நீ அத்தை தண்டி வாய சொல்ற துதுவலையில ஏறச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா துதுவலையில ஏறச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா நீ விளக்கு உன்னை விட்டு வெளியே வந்து முகத்தை பார்க்க போற நாள் கணக்காக இந்திர சந்திரனும் மகை வந்த எந்திரிக்கிறோ அந்த ரப்பையும் ஊர்த்தைய மாமனுக்கு தொண்டு வதைகிறோ நான் தானாயோ தாய மாமன தடவி கட்டிக்கிறேன் தூதுவளையில் இறச்சி தொண்டையில நான் நினைச்சு மாமன் கூட பேச போறான் கணக்கா உனக்காகத்தான் உன்னை பார்க்கத்தான் உன்னை பார்க்கத்தான் நினைப்பு எம்எல்ஏ இருந்து எட்டி போகலாமோ கட்டுப்பாடு என கட்டிட்டு முன்ன ஒத்து கொள்ளலாமோ இப்படி இருக்கிறது கொத்து வந்து போமடிச்சுதான் இருக்கிறது துதுவலையில இருக்கு அந்த இளதான் நினைச்சு மாமன் கூட பேச ஒரு மணிக்கணக்கா தூங்கு வேளையில நான் தூங்க போவதில்லை ஒன்னாலதான் ஆமா உன்னாலதான் யார் பேச கேட்டாலும் ஒன்றாத கேட்பதல்ல ஓ பேருதான் ஆமா உன் பேருதான் இத்தனை நினைப்பு எம்மேல இருந்து எட்டு போகலாமோ கட்டுப்பாடு என கட்டிட்டு முன்னா ஒத்து கொள்ளலாமோ நீ முட்டமிட்டா பொண்ணு என்ன வந்தாலோ நான் சத்தமிட்டா ஓ நிலைமை என்னதோ புதுவலை அந்த இளதான் நினைச்சு மணிக்கணக்கா சொல்லாம நீ விளக்கு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா புதுவலையில் இறச்சி மாமோட பேச போற மணிக்கணக்கா நான் அதுக்குதான் இப்படி பாட்ட தோணேன் அப்புறம் மச்சான் வந்திருக்கிறாரு அப்புறம் ஏட்டா அப்புறம் யாரு எப்ப அதனால நான் வந்துட்டு இன்னொரு பொம்பளை இன்னொரு பொம்பளையா? ஏன் பொம்பளை அது எனக்கு தெரியும் ஆம்பளை இல்லைன்னு தெரியும். இன்னொரு பெண்குட்டி எங்க அம்மா பேச்சம்மாள் கண்டு குட்டி வந்திருக்கேன் நீங்க கேப்பீங்க வந்திருக்கிறது எத்தனை நீங்க வந்திருக்க ரெண்டு பொம்பளை தானே வேன்ல வந்தீங்கன்னு இன்னைக்கு நீங்க தம்பி மருதுக்கு அந்த பிள்ளைய கட்டி வைக்க போறேன். நீங்க வந்திருக்க ரெண்டு பெண்கள் தானே அப்படின்னு நீங்க கேப்பீங்க அந்த குட்டி எதுல இருந்து வந்தா தெரியுமா அங்க நிக்குது பாரு வேணும் எப்படி அதுல இருந்து செந்தல் இருந்தா டாடா ஏசி ஆமா அதுல குட்டி வந்திருக்காங்க பொம்பளை பூரா அப்படி அழகா இருப்பாளா? அப்படி ஒரு அழகி கூப்பிடு பாப்போம். வர்றா பாரு கூப்பிடு. அண்ணா நானும் நடப்பேன் நல்லா போட்டு அச்சமட்டம் போடி இருப்பேன் அச்சமட்டம் போடி இருப்பேன்
இன்னைக்கு நீ தாலியை கட்டி பாயசத்தை கிட்டிரு. பெண்டிகளா அது வர சொல்லுங்க சொல்றவரு. என்னடி திருச்செங்கு ராசா ஏ ராசா வர வர ரோசா ரோசாப்பூ வாடி போச்சு. ஏண்டி முண்ட என்னன்னு தெரியலையே. எந்த மாமா? பெட்டிக்கார மாமா. என்னடி சொல்லுடி. ஏன் மாமா வர வர மல்லாட்டப்படுத்துறது எதுல வாய பாரு. மாமாவே மாடு மிதிச்சிரு. எதுல ஐட்டத்துல எதுக்கு நீ படுக்க எங்களுக்கு மிக்குது போடி முண்ட. தாளக்கரைத்தான் ஆடு மிதிச்சிரு. எதுல ஐட்டத்துல அடிமுண்டவா. அடி தென்னை மரத்தில தொங்கோ இலையிலே எரி பறிக்கலாம் ஓடி வாடி போட. என்ன ஒழுக்க உயர்வு. என் தம்பி உண்டாட்டி நீ கட்டா தாலி அவளை வெட்டாத கட்டிரு. கட்டிட்டு இன்னைக்கு ஆளை கொண்டு போயிரு. விடாத. நீ கட்டலைன்னா அவனை விடவே மாட்டேன். இன்னைக்கு தாலியை கொண்டு போனோம்னு வெக்கப்பட்டுறேன். அதான் கரெக்ட். தாலியை கொண்டு போனோம்னு வெக்கப்பட்டல்ல. ஆத்தாடி முத்து 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 ஏய் முத்துராணி ஆளு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ முடிஞ்சு. அது சரி. தாலியை கட்டணும்னு சொல்லி அவனை முடிச்சுட்டியே. நீ என்ன செய்வ? நீ நீ 3 முடிச்சு முடிச்சுட்டியா? ஐயா ஒத்த முடிச்சுக்க இப்படின்னா. ஆனா உண்மையிலேயே என் புருஷன் ஆயிலு அவனை கொண்டு விட்டா என்னப்ப அங்க வர அதட்டானே. நீ எல்லாம் எப்படிரா இருக்க போற? என்ன செய்ய சொல்ல? அப்புறம் வெட்டிக்கார என்னடி எல்லாருக்கும் நீ இன்னொருத்த முண்டாட்டி. நான் பேச மாட்டேன். ஆத்தாடி என் தம்பி உண்டாட்டி.
தம்பி விட்டாட்டியா சும்மா இரு. இந்த சத்தி பேசுவியா இது பொய் தாலி. மருது விட்டாட்டி நல்லா விடுறா மரியாதையா ஓடி போயிரு. கட்டின தாலி அழுக கூடாது பாத்துக்க. வீட்டுல கஞ்சி அடிக்காது பாத்துக்க. தாலியை கலந்துக்கூடாது. போ ஓடி போயிருங்க 2 பேரும். மானம் கெட்டு மகளி பொத்து போகும். எங்க மிருதாக்காரு உனக்கு ஒரு யோகம் பாரு. யாருக்கு? இந்த மருதுக்கு என்ன யோகம்? புருஷ கடிக்காம மலைஞ்சிட்டு இருந்தீல்ல. நீங்க வேற. இது பொய் தாலி. பொய் தாலியா? அதான பொய் தாலியா அது? அப்புறம் நல்லா இருக்கீங்களே? ஏன் ஏற்கனவே கட்டி இருக்கியா? இப்படி படுக்கையில தாலியா கட்டுறாங்க. என்ன பின்னாடி சொல்லிடுறிய? என்ன செந்தடி இருந்தது படுத்துட்டியா? எப்ப ரவுண்டு நல்லா இருக்கியா? எல்லாரும் என் முகத்தை புருண்டு பாக்குது. இல்ல இல்ல அவருக்கு என்ன ஒரு ஆசை, அக்கால அசல் நம்ம கொண்டாட்டி மாதிரியே வந்திருக்கிறா. இந்த மாதிரிதான் இருப்பா அவளும். எப்படி இவ்வளவு தாலியை நம்மளும் கட்டி 2 பேரும் நம்ம சோழியை பார்த்தலாம் நீ நினைக்கிற? மாமா வேணாம் நான் சொல்லல மாமா. அப்படியே நீ தாலியை கட்டினியாக்கும் மக்கள் நம்ம 2 பேரும் விடிய விடிய கிட்டிதான் அடிக்க முடியும். ஒன்னும் செய்ய முடியாது. கம்முன்னு உட்காந்துக்க. என காப்பு கட்டி இருக்க 48 நாள் பூஜை இருக்கு. அதுக்கு தட்டியும் இறுக்கி புடிச்சுக்க. அப்ப பொம்பளை இல்லையா? நீ சும்மா இரு. என்ன இங்க வரு. இத பாக்கல என்ன நீ தாலியை கட்டிவிட்டு நான் என்னம்பேன்? அதுக்கு மேல தூக்காத பொம்பளை ஆசையை விட்டு போயிரு எங்களுக்கு. அது சரி, தாலியை கட்டிவிட்டு அவனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியே. இனிமேல் இந்த ஆசை வருமா உனக்கு? அதுக்கு அடுத்து இன்னைக்கு என்ன கிழமை? சும்மாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நந்தவனத்துல போய் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு நானும் வந்திருக்கேன். இந்த இடத்துல அம்மா வள்ளியம்மா வேற இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தி வேற இருக்கிறா. கூப்பிடு. டொங்கரட்டப்பா 44. தொங்குறட்டப்பா 44. நீங்க வந்து 99. எல்லாம் அதுலயே தான் நிப்ப நின்னு. இப்ப வருவ பாரு. அடியே சிங்கு பாடி சங்கு. அடிய மல்லி. மல்லியா? அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாரு. அப்பா போய் கேட்டேன், யாரா அப்பா போறேன்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு புதுசா ஒரு தொழில் சேர்த்துக்கலாம், அவளை கூட்டி போயிட்டு வான்னு சொன்னாரு. எப்படியாச்சும் விடியறக்குள்ள உங்க பேரை காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட்டமா முடியாது. என்னடி யாரு உனக்கு தாலி போட்டு விட்டது? இதெல்லாம் கேட்க வேணாம். யாருமா? சும்மாவே வீட்டுக்காரர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு. யாரு வீட்டுக்காரு மருது? யாரு உங்க வீட்டுக்காரு? சும்மா இரு. என்ன அது? ஆமா என்ன யாருமா தாலி போட்டு விட்டது? அவர்தான். எவரு? சொல்லக்கூடாது. சும்மா எனக்கு கொப்பளை எச்ச தொட்டு வச்சு சொல்லு. கல்லா நாள் கடுக்கு புல்லா நாள் புருஷன். அவன் ஜோலியை முடிச்சுட்டு. அத யாரு? உனக்கு அது நல்லா தெரியுது. போடி. என்ன போடி வாடி? ஆமா மொவரே பொம்பளை மொவரே. ஏண்டி உன்னையும் பார்த்து இவன் இழுச்சப்ப வந்து உன் மூஞ்சிய பார்த்து தாலி ஓட்டு வைக்கான் பாரு. அவன் நான் சொல்லணும். ஏண்டி சோழிய முடிச்சிட்டியா நீ? எதடி? என்ன எதடி உதடி இருக்கு? ஏய் பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி நடந்துக்க. சும்மா இரு. என்ன சும்மா இரு? இத்தனை வேத்த சொல்லிய பாத்திருப்பேன். அது உண்மைதான். உன் நெஞ்சுக்குள்ளே இன்னா இது சொன்னால் தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளே பழையது உனி பம்பர கட்டுகின்றேன். வெட்டி வெறும் ஆசை விரல விட்ட கூசும் நான் ஒரு சிந்து சாக்கடை பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை. இதெல்லாம் யாருப்பா எழுதுனது? அவதான். பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் பீச்சவா பாளையத்தம்மா இவ பல்ல விளக்கு இவ பார்வையிலே தெரியுதுல குர்ணியாளுக்கு.
அம்மா அம்மா பாட்டை அப்படிலாம் பாடாத எவ்வளவு பெரிய தாய், எவ்வளவு பெரிய தாய் பாட்டை நான் பாடுறேன். அப்ப உனக்கு நெஞ்சில கொஞ்சம் மாச்சு பயம் இருந்துச்சுன்னா இப்படி நீ ஆட்டிட்டே இருக்கியா? என்ன ரொம்ப வெக்கமா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்கிறியா? நீ பொம்பளையா பூலந்தி கடி முண்டை பூலதள்ளி முண்டை. நீ ரொம்ப அழகா இருக்கிறிய, இருந்தாலும் நீ என்னதான் தின்ன? உள்பாவோட பட்டுறது இல்லையா? நீங்க குலசாமிக்கு ஆகாது. உங்க குலசாமி பேர் என்னம்மா? அவர் குலசாமி தெரியாதா? எங்க குலசாமி பேரு பொத்து கருப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, ரொம்ப ஆட்டாத. நீதான் ரொம்ப அழகா இருக்கிற, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மடுவுரு ஆட்டிட்டே இருக்க. அழகா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, இங்க அத்தனை பேரும் நல்ல ஆள் வேற அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. எங்க அண்ணன் மாந்தோப்பு செந்தில் முருகன் அழகா இருக்குன்னு ஆமாடி. சொன்னாங்க. எங்க அண்ணன் இங்க சமயம் இருக்கிற அத்தனை பேரும் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா, இருந்தாலும் எனக்கு ஒரு ஏ இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம். என்ன அது? இந்த வாழ குருநாதர் சாமியும் அந்த அங்காள பரமேஸ்வரியும் ஏன் சிரிக்கிற? அந்த வாழ குருநாதர் அழக போய் தாலி கட்டிட்டல நீ இருக்க உனக்கு அட்டி தாலியை கட்டிட்டல்ல. சொல்லி அந்த வாழ குருநாதர் மறுபடியும் வர்றேன். சொல்ல முடியலடி. அழக பொண்ணு எனக்கு படைச்சு அழக பொண்ணு அந்த வாழ குருநாதர் எனக்கு படைச்சு உன்னை சிலையாக விட மாட்டேன். மருது சொலக மட்டும் உனக்கு நகர்த்தி எடுத்துருவேன் உங்களை மோஞ்சி மோரே. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போன அம்மாவை கூப்பிடுவோமா? அவ பொம்பளையா இருந்தாங்களே பூலாந்தேவி. அம்மா அம்மா, யாரு? என் நாத்துனா. அவ ஏத்துனா? நம்மளுக்கு நாத்துனா. உனக்கு நாத்துனா? நம்மளுக்குன்னு சொல்லு. என்ன எனக்கு தான் நீ பொம்பளை இல்லையாப்ப? என் தம்பி உன்னை தாலி கட்டிருக்கால, அப்புறம் நாத்துனா ரெண்டு பேர்த்தையும் சொல்லு. ஒரு நிமிஷத்துல அத்தல் போட்டு போயிருவேன். சரி பாடி உன் தாலிய. ஐயா இதோட எத்தனாவது புருஷன் தெரியுமா உனக்கு? 93. அதுதான் சொல்ல 93 புருஷன் அவளுக்கு. என்னை பூரன் சுத்தணும். ஆமா சுத்தணும். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சுத்துவேன் இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருது உன்னை சுத்துவேன் இரு. சுத்த வைக்கல பாத்துக்கோ இரு. ஆமா, நெல்லிப்பாச்சு உனக்கு கொல்லல. ஆடியில செய்தி சொல்லி அவனையும் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த தொழிலுக்கில குங்குமத்தை வச்ச என் மன்னவருதான். அழகு மன்னவருதான். அடியில செய்தி சொல்லி அவனையும் தேடி வச்சு செய்தி சொல்ல மன்னவருதான்.
செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொல்ல வந்தவருதான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவர் மன்னவருதான் பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமா கூட சேர்ந்திருப்பேன் மதுரவீர பொம்மை கொள்ள பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பொம்மி போல சேலையோட நூல போல சேர்ந்திருக்கும் தந்தம் திருமாலின் சொற்கரம் சேர்த்தே தேடி வந்த சொந்தந்தா மாமாவே நீரேனோ ஏழு ஏழு ஜென்மதா ஆடியில் செய்தி சொல்லி அவளைக்கு செய்தி வச்சு செய்தி சொல்ல வருதா எனக்கு செய்தி சொல்ல வந்தவருதா சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா அவன் யாரு இருக்கா என்ன தாண்டி கோபத்துல இருக்கா ஏய் ஏன் ஏன் ஓடிட்டு இருக்கீங்க என்னடி ஜாலியை கட்டி அத்துப்பிட்டாலே அச்சிப்பா ஜாலியை கழட்டி கொடுத்துட்டா அம்மா பாடிங்க சரியா நல்லது அப்பா அவன் வந்தாரா குறிஞ்சியிலே வாடு பேச மாட்டேன் குறிஞ்சியிலே பூவளந்து குலுங்குதடி குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி
சீண்டா பறவைகளும் போகாது. ஆளு கொடுத்து சீண்டா பறவைகளை வெட்டணும். இது தவம் செய்யக்கூடிய முனிவர்களே வருவாங்க. அப்படி முனிவர்களை வந்து தக்க மரியாதை கொடுத்து ஆசிகள் வழி கொண்டு என்ன கூப்பிடுங்க. அப்படியே ஆகட்டும். ஆளலச்சோ ஆளலாம்